சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 1:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் இரவு 11:57 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 11:57 வரை, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கர ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக இந்த நாளானது சூர்தாசரினுடைய ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே லாவண்ய கௌரி விரதம் என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:56 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:18 சந்திர உதயம் என்பது காலை 9:13 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 10:33 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் மதியம் 3:13 முதல் மாலை 4:46 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:02 முதல் பகல் 10:34 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:07 முதல் 1:40 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:34 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 10:53 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் எடுத்துக்கிறத விட ஒரு பஞ்சாங்க தகவல் அல்லது ஜோதிடவியல் ரீதியான தகவல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வார நாட்களின் வரிசை வந்தது எப்படி அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது புரிகிறபடி சொல்லணும்னா, இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு ஒரு ஆர்டர் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த ஆர்டர் யார் ஃபார்ம் பண்ணது, இது எப்படி வந்தது, இந்த ஆர்டரை அமைத்தது யார் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் இன்னமும் எப்படி கேட்டிருக்காரு பார்த்தோம்னா, அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா சோலார் சிஸ்டம்னு எடுத்துட்டோம்னா இந்த நடுவிலே சூரியன் என்பது இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா புதன் என்கின்ற கிரகத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சூரியனை சுற்றி அந்த நீள்வட்ட பாதை 9 வட்டப்பாதைகள் இருக்கின்றன. அதுல முதல் வட்டப்பாதையிலே புதன் என்பவர் இருக்கிறார். அதற்கு அடுத்த வட்டப்பாதையில தான் வீனஸ் சொல்லக்கூடிய சுக்கிரன் என்பது இருக்கிறது. மூன்றாவது வட்டப்பாதையில நம்முடைய பூமிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் தான் செவ்வாய்ங்கிறது இருக்கு. அப்புறம் குருங்கிற ஒரு கிரகம், அப்புறம் சனி, அப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோன் கொடுத்திருக்கா. இயற்கையில் இந்த மாதிரியான அறிவியல் பூர்வமாக ஒரு வரிசை என்பது அமைந்திருக்க, ஆனால் நம்ம வார நாட்களை வேற ஒரு வரிசையில ஃபார்ம் பண்ணியிருக்கோமே. முதல்ல சூரியன் ரைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா சந்திரன், அப்புறம் செவ்வாய் புதனை நம்முடைய பூமியை தாண்டிதான் இருக்கு. செவ்வாய் புதன் என்பது சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு. அப்புறம் குரு பார்த்தோம்னா செவ்வாயை தாண்டி இருக்கு. அதை கொண்டு போய் புதனுக்கு அப்புறமா வைக்கிறோம். அதுக்கப்புறம் சுக்கிரன், அப்புறம் சனிங்கிற மாதிரிலாம் வச்சிருக்கோமே. இது எப்படி வந்தது, யாரால் இது அமைக்க பெற்றது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்ம இது ரொம்ப ஒரு நல்ல கேள்வி இல்லையா? ஏன் சொல்லி பார்த்தோம்னா, பழங்காலத்திலே புராண காலங்களிலே இது போல் வார நாட்கள் இருந்தனவா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு பிரதானமா நம்ம ராமாயணம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை எடுத்துட்டோம்னா, இந்த ஒரிஜினல் வெர்ஷன் வால்மீகி ராமாயணம் சொல்றோம் இல்லையா? அந்த வால்மீகி ராமாயணத்திலே கிழமைகளை பற்றிய குறிப்பு எங்கும் காணப்படவில்லை என்பதுதான் நிஜம்.
அப்போ வால்மீகி எழுதுற காலத்துல காலங்கள் அப்படிங்கிறது இல்லையா, வாரங்கள், இந்த கிழமை இந்த நாள் அப்படிங்கிறது அந்த கிழமைகளை பற்றிய அறிவு அவ்வளவு பிரதானமாக இருக்கவில்லை என்பதை அங்கே புரிந்து கொள்ளலாம். வால்மீகி ராமாயணத்துல ராமரனுடைய திருமணம் நடந்த நாள் எப்போங்கிற மாதிரி இருக்கும், ஒரு உத்திர நட்சத்திர நாள்ல திருமணம்ங்கிறது நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் பிறந்தது புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே நவமி திதியிலே பிறந்தாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பார். அங்கங்கே நட்சத்திரம் திதிகளை பற்றி பேசுகிறார்களே தவிர வால்மீகி ராமாயணத்திலே ஒரு இடத்தில் கூட இந்த கிழமையிலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்திலே இந்த நாளிலே அப்படிங்கிற மாதிரி எங்குமே குறிப்பு காணப்படவில்லை என்பதுதான் நிஜம். சரி, அப்படி இருக்க எப்படி இந்த வார நாட்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கேதான் நமக்கு அந்த அஸ்ட்ரானமி அப்படிங்கிறது பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. வானவியல் என்பது பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. எதனை கொண்டு நம்முடைய முன்னோர்கள் வார நாட்களை தீர்மானித்தார்கள் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளுமே அந்த நாளினுடைய துவக்கம் என்பது இருக்கிறது அல்லவா, இங்கதான் பார்த்தோம்னா நம்முடைய இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கல் சிஸ்டம் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி சிஸ்டம் அல்ல. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டைம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நள்ளிரவு 12 மணி என்பது வந்து விட்டாலே மறுநாள் என்பது துவங்கி விடுகிறது. ஆனால் வானவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அங்கே இந்திய ஜோதிடம் என்பதுதான் முக்கியமான இடத்தினை பிடிக்கிறது. இந்திய ஜோதிடவியலை பொறுத்தவரை அன்றைய தினம் அந்த சூரிய உதயம் சொல்றோம் இல்லையா, இன்றைய தினம் இந்த சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் அந்த சூரிய உதயம் வரைதான் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறார். ஆக அந்த சூரிய உதயம் என்பது வரும் பொழுதுதான் அந்த நாளானது துவங்குகிறது. அப்படி துவங்கும் பொழுது அந்த சூரிய உதயத்திலிருந்து முதல் 1 மணி நேரம் எந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு என்பது அதிகமாக இருக்கிறதோ அதைத்தான் அந்த நாளினுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகமாக, அந்த கிரகத்தினுடைய பெயரையே அந்த நாளினுடைய கிழமையாக வைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில முதல் 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறதா ஹோரா அப்படிங்கிற பேர்ல சொல்றா இல்லையா, ஹோராங்கிற வார்த்தை தான் தெரிந்து ஹவர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அண்ட் அவர் அப்படின்னு சொன்னா 1 மணி நேரம் சொல்றோம் இல்லையா, இந்த அவர் அப்படிங்கிற ஹவர் HOUR அப்படிங்கிற அந்த ஹவர் அப்படிங்கிறது எங்கிருந்து டிரைவ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா நம்முடைய அந்த ஹோரா சாஸ்திரத்தில் இருந்துதான் இந்த ஹோரையானது இந்த நேரத்திலே துவங்குகிறதுன்னு சொல்றா இல்லையா. உதாரணத்திற்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துட்டோம்னா இந்த செவ்வாய்க்கிழமை நாளிலே முதல் 1 மணி நேரம் என்பது செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கத்தினை பெற்றதாக இருக்கிறது. அதனால்தான் இந்த செவ்வாய்க்கிழமையில காலையில 6 to 7 தோராயமா வச்சிருப்பா. அது 6 to 7 சொல்றதை விட சூரிய உதயம் எத்தனை மணிக்குங்கிறத பார்த்துட்டு 5 மணி 56 சூரிய உதயம் சொன்னா அதிலிருந்து 1 மணி நேரம் 5:56 6:56 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல் 1 மணி நேரமானது செவ்வாயினுடைய தாக்கத்தை பெற்றிருப்பதால் அந்த கிழமையானது, மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், சூரிய உதயத்திலிருந்து அந்த சூரிய உதயம் ஆகக்கூடிய நேரத்திலே அந்த முதல் 1 மணி நேரமானது எந்த கிரகத்தினுடைய தாக்கத்தினை பெற்றிருக்கிறதோ அதன் அடிப்படையிலே அந்த நாளினுடைய கிழமையானது தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ஹோரா அல்லது ஹவர் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி தான் இம்பார்ட்டன்ட் தர்றது. அதே நேரத்தில் நம்முடைய இந்தியன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இங்க என்னென்ன முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா, சப்ளானட்ஸினுடைய அந்த நேரமானது முக்கியத்துவம் பெறுகிறது. நம்ம இந்தியன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 1 hour அப்படிங்கிறத முக்கியத்துவம் தரமாட்டா. எப்படி தருவான்னு சொல்லி பார்த்தோம்னா 3.25 நாழிகை, அதாவது ஒரு 1.5 மணி நேரம் சூரிய உதய நேரத்திலிருந்து முதல் 1.5 மணி நேரம் எந்த கிரகத்தினுடைய துணைக்கோளினுடைய கதிர்வீச்சு என்பது அதிகமாக இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பார். உதாரணத்திற்கு ஒரு வியாழக்கிழமை நாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில 6:07 யமகண்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கா இல்லையா. யமகண்டன் என்பது அந்த யமகண்டம் அப்படின்னு சொல்றோம். அந்த யமகண்டன் என்பது அந்த வியாழன் என்கின்ற அந்த குருவினுடைய துணைக்கோளாக பார்க்கப்படுகிறது. இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு துணைக்கோளை வச்சிருப்பா. சூரியனுக்கு பார்த்தோம்னா காலன் அப்படிங்கிற ஒரு துணைக்கோளை வச்சிருப்பா. அது ஞாயிற்றுக்கிழமை நாள்ல முதல் காலில் 6:07 காலனுடைய காலமாக இருக்கும். திங்கட்கிழமை பார்த்தோம்னா சந்திரனுடைய துணைக்கோளாக பரிவேடன் அப்படிங்கிறத வச்சிருப்பா. அப்ப திங்கட்கிழமை நாள்ல காலைல 6 to 7 யாருன்னு பார்த்தோம்னா அந்த பரிவேடனுடைய காலமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு பிரித்து கொடுத்திருப்பார்கள். அதாவது நம்ம சுருங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
முதல் 1 மணி நேரம் அல்லது முதல் 1.5 மணி நேரம்ங்கிற கணக்கு கூட எடுத்துக்கலாம். வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியினுடைய அடிப்படையிலே முதல் சூரிய உதயமாகின்ற நேரத்திலே முதல் 1 மணி நேரம் எந்த கிரகத்தினுடைய தாக்கத்தினை பெற்றிருக்கிறதோ அதுவே அந்த கிரகத்தினுடைய பெயரை கொண்டே அந்த கிழமையை தீர்மானிக்கிறார்கள். நம்முடைய இந்திய ஜோதிடத்தை பொறுத்தவரை அந்த முதல் 1.5 மணி நேரம் 3.75 நாழிகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எந்த கிரகத்தினுடைய துணைக்கோளின் ஆதிக்கத்தை பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பெயரையே அந்த கிழமைக்கு வைத்திருக்கிறார்கள், அந்த வாரத்திற்கு அந்த நாளுக்கு வைத்திருக்கிறார்கள்ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால்தான் நம்ம அந்த கிழமையினுடைய பெயர்ல கிரகங்களினுடைய பெயரையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். சண்டே, சன்னுன்னா சூரியன் இல்லையா, அதான் இங்க ஞாயிறுன்னு சொல்றோம், தமிழ்ல ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மண்டே அப்படின்னா மூன்டே, மூணுனா சந்திரன் தானே, அந்த மூன்டே என்பதுதான் பிரிந்து மண்டேவாக மாறி இருக்கிறது. அதைத்தான் நாம் திங்கட்கிழமைன்னு சொல்றோம், திங்கள்னா சந்திரன் தானே. அப்படி மார்ஸ் அப்படிங்கிற செவ்வாய், அதே மாதிரி புதன், குரு அப்படிங்கிற மாதிரி நம்ம குருவாரம், வியாழக்கிழமை, வியாழன் என்பதும் ஒரு கிரகத்தினுடைய பெயராகவே இருக்கிறது. வெள்ளி என்பதும் கிரகத்தினுடைய பெயராகவே இருக்கிறது. அதே மாதிரி சாட்டான் அப்படின்னு சொல்லுவா, சாட்டான் டேங்கிறதா சாட்டர்டேங்கிற மாதிரி ஆயிருக்கு. அதைத்தான் சனிக்கிழமை என்றும் அழைக்கிறோம். இப்படி நவ கிரகங்களினுடைய பெயரையே நாம் இந்த வார நாட்களுக்கு கிழமைகளுக்கு வைத்திருக்கிறோம். இந்த வரிசை எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த சூரிய உதய நேரத்திலே முதல் 1 மணி நேரம் அப்படின்னு அதே எடுத்து கூட நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு செவ்வாய் ஹோரையில ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசியா முடியும் பொழுது அதுக்கு எங்க முடியும்னு பார்த்தோம்னா அழகா மறுநாள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த 24 மணி நேரத்துக்கு ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு ஹோரையை கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அது நீட்டா கொண்டு அந்த சுக்கிர ஹோரையில முடிஞ்சிடும். நாளைய தினம் அந்த முதல் கிழமை அந்த முதல் 1 மணி நேரம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா புதன் ஹோரையிலே ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த புதன் ஹோரையில ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி வரும் பொழுது அடுத்தபடியா பார்த்தோம்னா எங்க முடியும்னு பார்த்தோம்னா புதன்கிழமை நாள்ல சனி ஹோரையிலே முடியும். மறுநாள் கரெக்டா இந்த வியாழக்கிழமை நாள்ல காலைல 6 to 7ங்கிறது குருவில் தான் துவங்கும். அந்த முதல் 1 மணி நேரம் எப்படி துவங்குகிறதோ அதைத்தான் அந்த வார நாளினுடைய பெயராக வைத்து அந்த வரிசை கிரமத்தை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய வானவியல் அறிஞர்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.